பாம்பு. இப்போ ஆடு எடுத்துக்கிட்டா ஒரு ஆடு எடுத்துக்கிட்டா ஒரு மாதிரி, கோழி எடுத்துக்கிட்டா ஒரு மாதிரி இல்லையா, சிங்கம் எடுத்துக்கிட்டா ஒரு மாதிரி, எல்லாமே வேற 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 வேறமா இருக்கு இல்லையா. ஆனா எல்லா உயிரும் ஒரே உயிரா வேற வேற உயிரா? ஒரே உயிர். உடல்தான் வேற வேற இருக்கு, உயிர்ல உயிர் ஒரே உயிர் தானே, இது ஒன்றும் மாற்றம் இல்லையே. அப்புறமா மாற்றி சொல்லக்கூடாது. ஆமா, உயிர் எல்லாம் ஒரே உயிர் ஒதுக்கலாம் இல்லையா. இப்ப தெரியாம நடந்தா கூட மாற்ற மாட்டேங்குது இல்லையா. ஒரே உயிர் இல்லையா. சரி, இப்ப இவன் அறிஞ்சு குத்தக்கூடாது, எந்தையும் கொலை பண்ணக்கூடாது, அறிஞ்சு கொலை பண்ணக்கூடாது. அறியாம கொலை பண்ணாலே அறிவு கொலை பண்ணா கண்ணை குத்தா இல்லையா. இன்னைக்கு கோழி கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 கோழி விட்டுவாங்களா, 1000 கோழி எங்க ஒரு கடையில். அந்த கடைக்கு போனா அங்கே ஒரு 1000, அந்த ஆட்டு கடைக்கு போனா அங்கே ஒரு 1000, முட்டை கடைக்கு போனா அங்கே ஒரு 1000, முயல் கடைக்கு போனா அங்கே ஒரு 1000. இதெல்லாம் தெரிஞ்சு கொலை பண்றாங்களா, திங்கம் கொலை தெரிஞ்சு கொலை பண்ணாங்க. தெரிஞ்சு கொலை பண்ணது ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணதே இல்லை. இப்பதான் சொன்னீங்க எல்லா உயிரும் ஒண்ணு எல்லா உயிரும் ஒண்ணு உயிர் ஒண்ணுதான் இல்லையா. அப்போ தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா தெரியுதா இல்லையா. ஏன் அம்மா காசுக்கு வாங்கி நான் அதுக்கு உணவு போட்டு நல்லா வளர்க்குற ஒரு ஆட்டை நான் வெட்டேன் இல்லையா. அதுக்கு தப்பு இருக்கா? ஒரு தப்பு இல்லை. நான் காசுக்கு வாங்கினேன், நானே அதுக்கு சோறு போட்டேன், நல்லா குழு வளர்ந்துச்சு, வெட்டி நான் திங்கிறேன். எனக்கு தப்பு இருக்கா? ஒன்று தான். நானே கஷ்டப்பட்டு கோயிலா போய் வரமா கேட்டு ஒரே ஒரு குழந்தை நான் பெற்றேன். எப்படி? ஒரே ஒரு குழந்தைய நான் வரமா கேட்டு நான் பெற்றேன். ஆமா, அதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி வளர்த்தேன். எப்படி? லட்சக்கணக்கான செலவு பண்ணி வளர்த்தேன். ஆமா, ஒரு நாள் நான் இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த குழந்தை இப்படி ஓடி வந்துச்சு. நம்ம தமால் இப்படி திரும்பினா மூஞ்சில பட்டு கல்லுல போய் எது மூஞ்சில கைப்பட்டு கல்லுல போய் கலந்து இறந்து போச்சு. எப்படி? தெரியாம கைப்பட்டுச்சு. நானே பெற்ற வந்தேன். நானே வரம் போய் தேடி ஒவ்வொரு கோயிலா போய் வரம் பெற்று வந்த குழந்தை. அதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிச்சேன். போலீஸ்காரன் வந்து அரெஸ்ட் பண்ணானே. என்னையா இது அநியாயமா இருக்கு? தெரிஞ்சு வெட்டின உயிருக்கெல்லாம் போலீஸ்காரன் வரவே இல்லையே. நானே பெற்ற குழந்தை, நானே லட்சக்கணக்காக சொல்லக்கூடிய வளர்ந்த குழந்தை தெரியாம கைப்பற்ற. தெரியாம கைப்பற்றதுக்கு படிச்சவே ஒண்ணும் ஆச்சரியமா இருக்கு. என்ன ஒரு காரணம் தப்பா இருக்குது. நான் உயிரும் ஒரே உயிர் தான் சொன்னீங்க. அவன் தெரிஞ்சு பெற்றவனை பேசாம இருக்கிறாங்க, நான் தெரியாம செஞ்சவனை அரசு பண்ணி உள்ள கொண்டு போறாங்க. இது என்ன அநியாயம்? இது யார் போட்ட சட்டம்? ஆமா, அப்படி சொல்லப்பட்டது. அப்ப இது எப்படி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஜீவாத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜீவாத்மாவை வெளியேற்றுகின்ற உரிமை உனக்கு உண்டு. அந்த ஜீவாத்மாவோட பரமாத்மான்னு ஒண்ணு இருக்குது. பரமாத்மா யார்கிட்ட இருக்குது?
அந்த பரமாத்மாவை வெளியேற்றுற உரிமை உனக்கு கிடையாது. அப்படி வெளியேற்றினா உனக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பேன். எந்த சட்டம் பார்த்தீங்களா? தெய்வம் எங்க இருக்காங்கன்னு தெரியுதா? தெய்வம் எங்க? 2 உயிர் 1 உயிர் சொல்லுங்க. மனிதன் இடத்திலே ஆத்மாவோடு பரமாத்மாவாகிய இன்னொரு பொருள் உட்கார்ந்துருக்குது. தெய்வம் உட்கார்ந்துட்டாங்க. அந்த வெளியேற்றக்கூடிய வல்லமை உனக்கு கிடையாது. ஆனா உயிராகிய ஜீவாத்மாவை எத்தனை வேணாலும் கட்டலாம். அதுக்கு ஜீவாத்மா ஜீவராசி. எதுக்காக இப்படி சட்டம் இருக்குன்னு தெரியுதா? முதல்ல பாத்தீங்கன்னா எல்லா உயிரும் ஒண்ணுதான். நமக்குள்ள இன்னொன்னு இருக்குதுன்னு இப்ப தெரியுதா? நமக்குள்ள உயிர் மட்டும் இல்ல, இன்னொன்னு இருக்குது, தெய்வம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அதனால்தான் நான் இப்போ தெரியாம ஒண்ணு செஞ்சா இவருக்கு தெரியாம செஞ்சுப்பேன். அப்படி எனக்கு தெரியாம செய்வாரு. மனசுக்குள்ள நினைக்கிறது அவருக்கு தெரியுமா? அப்படி மனசுக்குள்ள எனக்கு தெரியுமா?